திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள். இல்லாவிட்டால் அக்கினியிலே போடப்படுவார்கள். இயேசு நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார். இயேசு நம்மளை அதிகமா நேசிக்கிறார். இயேசு நம்ம மேலே அளவுக்கு அதிகமாய் அன்பு செலுத்துகிறார். இந்த பட்டணத்திலே இயேசுவின் அன்பு தேடி வந்திருக்கிறது. இந்த இடத்திலே இயேசுவின் அன்பு தேடி வந்திருக்கிறது. கேட்டுக்கொள்ளுங்கள், இது கடைசி காலம். இயேசு வரப்போகிறார். ஒரு மாற்றமும் இல்லை. அவர் வரன் சொன்னார், வருவார். அவர் வரன் சொன்னவர் வருவார். நிச்சயமா அவர் வருவார். இது கடைசி காலமா இருக்கிறபடி வானத்திலே அடையாளங்கள் காணப்படுகிறது. பூமியிலே அடையாளங்கள் காணப்படுகிறது. நட்சத்திரங்களிலே அடையாளங்கள் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் வரப்போகிறார். நிச்சயமா அவர் வரப்போகிறார். இன்றைக்கே மனம் திரும்பினால் இயேசு கிறிஸ்து உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். கொண்டு போகும்படியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மனிதனுக்காகவே அவர் பூமிக்கு வந்தார். மனிதனுக்காகவே அவர் ரத்தத்தை சிந்தினார். சிந்தப்பட்டது மனிதனுக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். மனிதனுக்காகவே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். மனிதனுக்காகவே அவர் மரித்தார். மனிதனுக்காகவே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? மனிதனுக்காகவே அவர் மீண்டும் இந்த பூமியில் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்புங்க. அவர் நம்ம மேல வைத்த அன்பு, இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்புக்காக தாமதமாகிறது. அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இதோ நான் தாமதிக்க மாட்டேன். சீக்கிரம் வரப்போகிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர் வருகிறவர். தாமதிக்க மாட்டார். சீக்கிரம் சீக்கிரமாக வரப்போகிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். அக்கா கேட்கிறது நல்லா இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமா நேசிக்கிறார். நம்மளுடைய பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அதிகமா நேசிக்கிறார். நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களின் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். யாருக்காக? நம்மளுக்காக மரித்தார். உங்களுக்காக மரித்தார். அன்பான சகோதரனுக்காக மரித்தார். அன்பான பிள்ளைகளுக்காக இயேசு மரித்தார். மீண்டும் அவர் வரப்போகிறார். ஏனென்றால் இந்த பூமி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சமாதானம் இல்லை. பூமியிலே சந்தோஷம் இல்லை. எங்க பார்த்தாலும் ஜனத்துக்கு ஜன விரோதம். எங்க பார்த்தாலும் ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் நாடுக்கு நாடு விரோதம். விரோதங்கள். எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் நடக்க வேண்டும்? இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் சொன்ன வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது. போகாது சகோதரியே. இந்த வேதம் உண்மை. இந்த பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை. இயேசு கிறிஸ்து உண்மை. அவரே மெய்யான தேவன். அவரே உலகத்தின் இரட்சகர். அவரே மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர். உலகத்தில் இருக்கிற அனைவருடைய ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கிறவர். அவரே மனிதனுக்காகவே அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக அடிக்கப்பட்டார். அவரே மனிதனுக்காகவே மீண்டும் வரப்போகிறார். மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். இன்னைக்கு அவர் வருவதற்கான அடையாளங்கள் பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிற அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதம் உண்மை. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் உண்மை. இதுல ஒருபோதும் பொய் ஆகாது. ஒருபோதும் பொய் சொல்லாது. இதுல இருக்கிற ஒரு வார்த்தையும் பொய் அல்ல. மனிதன் பொய் சொல்லுவார். இயேசுவின் வார்த்தை பொய் சொல்லாது. வேதம் சொன்னது நடக்கும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியம் நடக்கும்.
இனி கொஞ்ச காலத்திலே நடக்க போகிறது. நடக்க போகிறது. மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாங்களே விரும்புகிறோம், இயேசு விரும்புகிறார். ஏனென்றால் ஒருவரை கெட்டு போகாமல் இந்த பூமியில பிறந்த ஒரு குழந்தை கூட கெட்டு போவதா சித்தமில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜனங்களை மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இதற்காக தான் எங்களை அங்க அனுப்பியிருக்கிறார். ஏனென்றால் ஜனங்கள் மனம் திரும்பணும். ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும். பாவத்தை விட்டு வெளியே வரணும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். மெய்யான தேவனை அறிந்து கொள்ளணும். மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல விதமான பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. ஒவ்வொரு ஜனங்களையும் சுத்திகரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, அவருடைய ரத்தம் தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு ஜனங்களின் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். அவருடைய அன்பு தான் நம்ம பாவங்களை மன்னிக்கும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும். ஏனென்றால் அவரை போல மன்னிக்க வேற ஒருவரும் இல்லை. இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அவர்தான் மன்னிக்கிறவர். அவர்தான் ரட்சிக்கிறவர். அவர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர்தான் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அவர்தான் நிம்மதியை கொடுக்கிறவர். அவர்தான் வாழ வைக்கிறவர். அவர்தான் மரித்தார். நமக்காக மரித்தார். அவரே மீண்டும் வரப்போகிறார். இது கடைசி காலம். இனிமே காலம் செல்லாது. பஞ்சத்தின் காலம் போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக தேசங்கள பஞ்ச காலம் வந்து விட்டது. இதோ மீண்டும் ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது. இந்த கொள்ளை நோய் வரப்போகிறது. மீண்டும் ஒரு வைரஸ் வரப்போகிறது. ஒரு நோய் வரப்போகிறது. அது எல்லா ஜனங்களையும் வாரிக்கொண்டு போக போகிறது. அதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து எங்களை இங்க அனுப்பியிருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த பட்டணத்தின் மேலே இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்க மேல் அன்பா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நீங்க மனம் திரும்புங்க. உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்புங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. உங்க அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புங்க. அநியாயத்தை விட்டு மனம் திரும்புங்க. வட்டிக்கு விட்டு மனம் திரும்புங்க. இயேசுவே தேவன் என்று, இயேசுவே தெய்வம் என்று நீங்கள் அறிந்து கொண்டீரானால் இது கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். அவரை இல்லாமல் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு அல்லாமல் ஒரு ஜனங்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இயேசு மாத்திரமே வழி.